நேட்டிவ் ஸ்பீக்கர் பேசுறது, அவங்க சப்போர்ட்டிங் வெர்ப் எல்லாத்தையும் அப்படியே சாப்பிட்டுருவாங்க. அந்த ஒரு காரணத்தினாலதான் அவங்க பேசுறதுல வந்து நமக்கு புரியறதுக்கு ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கு. இப்ப பாருங்க, லெட்டர் அந்த சைடு போயிடுது, லெட்டர் அந்த சைடு போயிடுது, பை ஹிம் இந்த சைடு வந்துடுது. ரைட், இங்க பாருங்க, அப்படியே அப்படியே வரிசையா சொல்ல பாருங்க. இஸ் பீயிங் ஹஸ் பீன், பாருங்க, இஸ் பீயிங் ஹஸ் பீன், வாஸ் பாருங்க, வாஸ் பீயிங் ஹேட் பீன், வில் பி வில் ஹேவ் பீன். இப்ப இன்னும் கொஞ்சம் ரிட்டர்ன் வச்சு நீங்க பண்ணணும்னா கவலை வேணாம், ரிட்டர்ன் வச்சு பண்ணலாமா? இஸ் ரிட்டன், இஸ் பீயிங் ரிட்டன், ஹஸ் பீன் ரிட்டன், வாஸ் ரிட்டன், வாஸ் பீயிங் ரிட்டன், ஹேட் பீன் ரிட்டன், வில் பி ரிட்டன், வில் ஹேவ் பீன் ரிட்டன். இன்ஃபேக்ட் சொல்ல போனா பாசிவ் வாய்ஸ் ஈஸி, ப்ரொவைடட் நீங்க ஆக்டிவ் வாய்ஸ் தரவு பண்ணியிருந்தீங்கன்னா. இந்த 12 செய்வினை நீங்க தரவு பண்ணியிருந்தீங்கன்னா இது ஈஸி. திருப்பி வரலாமா? ரைட், ஐ அம் ரைட்டிங், ஹேவ் ரிட்டன், ஹேவ் பீன் ரைட்டிங், wrote was writing, had written, had been writing, will write, will be writing, will have written, will have been writing. Right. இப்ப பாருங்க, நான் திருப்பி சப்ஜெக்ட் இதெல்லாம் வைக்கல, மெயின் வெர்ப் சப்போர்ட்டிங் வெர்ப் மட்டும் தான் சொல்றேன். is written, is being written, has been written, was written, was being written, had been written, will be written, will have been written. இதுல been இருக்கு, be இருக்கு, being இருக்கு, will இருக்கு, is இருக்கு, was இருக்கு, நீங்க நிறைய பார்த்திருக்கீங்க. ரைட், அதை மட்டும் தனியா கேப்சர் பண்ணிக்கணும். ஐக்கு எப்படி வந்தா வரும், நான் சொன்ன 7 வார்த்தைகள் இருக்குல்ல, பிக்கு வந்தா எப்படி, யூக்கு வந்தா எப்படி, ஹி ஷீட்டுக்கு வந்தா எப்படி, தேக்கு வந்தா அவ்வளவு. இவ்வளவுதான் இந்த சாரம்சமே தான். இதோட ஆங்கில வாக்கிய அமைப்புல நிறைய பேர் சொல்ல வில்லு கேன் இதெல்லாம் என்ன வருது அப்படின்னு. இந்த வில்லு இப்ப வந்து பேசிக்கா இந்த 20 ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டோம் இல்லையா, இந்த 20 ஸ்ட்ரக்சர்ல ரைட், இந்த 20 ஸ்ட்ரக்சர்ல சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, ஸ்ட்ரக்சர் நம்பர் 9, 10, 11, 12, 19, 20. இந்த 4, 2, 6 ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இந்த 6 ஸ்ட்ரக்சர்ல இன்னும் சில விஷயங்களை நம்ம கொடுப்போம். இந்த கிளாஸ்ல இல்ல, அடுத்த கிளாஸ்ல கொடுப்போம். ரைட், இப்ப நமக்கு வேண்டியது எல்லாமே 1ன்னா 13 மாறும், 2ன்னா 14 மாறும், 3ன்னா 15 மாறும். 2ம் 1 தான் மீனிங் இல்லைங்களா தியாகராஜன் சார்? 2 மீனிங் 1 தான். ஆனா செய்வினை செயல்பாடு. இப்ப பாருங்க, நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன்னு 1 தான், என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறதும் 1 தான். அது வந்து மாத்தி சொல்றோம், அவ்வளவுதான், 2ம் 1 தான். ரைட், இது எதுவுமே இந்த 12ல, இந்த 12க்கு நம்ம தமிழ்ல பார்த்தோம், இங்கிலீஷ்ல மட்டும் 4 குறைச்சலா இருக்கு, அவ்வளவுதான். தவிர இந்த 1 13 மாறும், 2 14 மாறும், 3 15 மாறும். நீங்க பேசுறப்ப நார்மலா 1 2 3 இதை யூஸ் பண்ணீங்க. நியூஸ் பேப்பர்ல 13 14 15 யூஸ் பண்ணுவாங்க. ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த 3வது பார்வையாளர்கிட்டேருந்து 3வது பர்சனோட பார்வையிலேருந்து பார்க்கிற ஒரு விஷயம் தான் நியூஸ் பேப்பர்ல ரிப்போர்ட். அவங்க இதுக்கு பயன்படும். எழுதுறதுக்காக நீங்க இதை நிறைய பயன்படுத்துவீங்க, பேசுறதுக்காக இதை பயன்படுத்துவீங்க. பேசுறதுக்காக ஆக்டிவும், எழுதுறதுக்காக பாசிவும் நீங்க பயன்படுத்துவீங்க. ஆனா 2 முக்கியமா? 2 பேரும் முக்கியம் தான். 2 கண்ணு மாதிரி, 2 முக்கியம் தான். இது நான் பேசதான்ப்பா வேணும், நான் பேசதான் போறேன், எனக்கு இது பாசிவ் வாய்ஸ் வேணாம்லாம் இல்ல. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னா 2த்தையும் மிக்ஸ் பண்ணி அடின்னு அடிப்பாங்க, மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. நம்ம எப்படி தமிழ்ல பூந்து விளையாடுவோம், அதே மாதிரி அவங்க பூந்து விளையாடுவாங்க. அப்ப ஆக்டிவ் பாசிவ் கொண்டு வந்துடும். ரைட், அப்ப இது 2மே வேணும், ரொம்ப வேணும். நான் திருப்பி திருப்பி டெமோ மாரி எதுக்கு காட்டுறேன், இது எதுக்கு சொல்றேன்னா, அங்கதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எழுதுகிறேன், நீங்க தமிழ் இங்கிலீஷ் அவ்வளவுதான். தமிழ் உங்களுக்கு தாய்மொழிங்கிறதுனால we are taking it for granted, ரொம்ப சர்வசாதாரணமா நமக்கு புரியுது. ஆனா நம்ம அதுல வந்து ஏகப்பட்ட ஒர்க் பண்ணிருக்கோம், நமக்கு தெரியாமலே ஒர்க் பண்ணிருக்கோம். காலையில இருந்து நைட்டு வரலும் யோசிச்சுட்டே இருக்கும் தமிழ்ல தான், அதனால அது ஈஸியா போயிடுது. ரைட், அப்படியெல்லாம் அதுக்கும் ஒர்க் பண்ணி தான் பண்றோம். எழுதுகிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன், எழுதி இருக்கிறேன், எழுதி கொண்டே இருக்கிறேன், எழுதினேன், எழுதி கொண்டிருந்தேன், எழுதி இருந்தேன், எழுதி கொண்டே இருந்தேன், எழுதுவேன், எழுதி கொண்டிருப்பேன், எழுதி இருப்பேன், எழுதி கொண்டே இருப்பேன். ரைட், இங்க பாருங்க, எழுதப்படுகிறது, எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டது, எழுதப்பட்டு கொண்டிருந்தது, எழுதப்பட்டிருந்தது, எழுதப்படும், எழுதப்பட்டிருக்கும். இதைதான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும், இதுதான் பேசணும். இதுக்குதான் வில்லு வருது, யாவு வருது, எல்லாமே வருது. இப்ப நான் எந்த இது போட்டாலும் இதுல நம்ம போட்டாக்கா உங்களுக்கு 1 2 3 4 இதுன்னு வந்துடும், எல்லாமே வந்துடும். ரைட், இதுல எப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம போடுறோம்னு வச்சுங்களேன். உங்களுக்கு இந்த நம்பர் எதுக்குன்னாக்கா 1 to 4 வந்து ப்ரெசென்ட், 5 to 8 வந்து பாஸ்ட், அதுக்காக ஒரு நம்பர் இது பண்றோம். 9 to 12 இப்படி பண்றோம். இப்ப இப்படி ஒரு இதுல போடுறப்ப, இந்த மேப்பிங்ல போடுறப்ப இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு தமிழ்ல தெரிஞ்சுக்கணும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இப்ப ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இப்ப நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஐ ஆம், இப்ப பாருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஒரு கஷ்டமான ஒரு ஏரியாவுக்கு வர்றோம், ஆனா நீங்க எப்படி கொண்டு வரீங்கன்னு பார்க்கலாம். ஐ ஆம் a டீச்சர். இப்ப சொல்லுங்க, இது என்ன நம்பரா இருக்கும் உங்களால சொல்ல முடியும்?
ஒன்னு தான் Just- ஒன்னு சார். சாரி சார் Number 2. சார் ரெண்டு Give me a 2 2 teacher. sir. பாருங்க Two. இருங்க இப்ப நம்பர் 1 சொல்றவங்க எலக்ட்ரானிக் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இப்ப நம்பர் 1 ஓகே, எனக்கு ஒரு இது வேணும். நம்பர் 2ன்னு சொல்றாங்க, என்கிட்ட பேசணும். நம்பர் 2ன்னு சொல்றாங்க, நீங்க நம்பர் 2 மஞ்சு மேம், நீங்க நம்பர் 1 நம்பர் 2? Number 2, sir. நம்பர் 2 சார். ஓகே, Number two, மஞ்சு sir. மேம் வந்து நம்பர் 2. காயத்ரி மேம் நம்பர் 2 சொல்லுங்க. தான். Number 2 தான், sir. நம்பர் 2. பள்ளிவேல் சார் நம்பர் 2 சார். நம்பர் 2. ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டுக்கு வந்திருக்கோம் நம்ம இன்னைக்கு. இது நம்பர் 3 சார். ஹரி சார் நம்பர் 1 நம்பர் 2? இல்ல நம்பர் 1 நம்பர் 2 வச்சுக்கலாம். நம்பர் 3 வேண்டாம். நம்பர் 1 நம்பர் 2 வச்சுக்கலாம். நம்பர் 3 வந்து கரெக்டா தப்புன்னு தெரியும். 2 தான் சார் 2 தான் சார். ஓகே, தியாகராஜன் சார் 2 சார். ஓகே, ராமச்சந்திரன் சார் 2 தான் சார். ஓகே 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 ஓகே. இப்ப பார்க்கலாமா? இங்கதான் அந்த சிக்கல் வருது. ஹரி சார் சொல்லுங்க, இந்த டபுள் ஆக்ட் பண்றதுலாம் சொல்றீங்களா, அது கொஞ்சம் பார்த்து ஒரு கிளியரா சொல்லுங்கன்னாரு. அது ஒரு சிக்கலான கேள்வி. அந்த சிக்கலை நம்ம இப்ப அவிழ்ப்போம், சரிங்களா? ஓகே, இப்ப கொஞ்சம் வாங்க, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சார் பேக்ரவுண்ட் சத்தம் கேக்குது சார். மியூட் பண்ணுங்க சார் பேக்ரவுண்ட்ல. சார் மியூட் பண்ணுங்க சார். மியூட் பண்ணுங்க. He has a pen. இது என்ன நம்பரா இருக்கும்? சோ இதுல வந்து ஆப்ஷன் வந்து நிறைய பேர் 1 சில பேர் 1 சொல்றாங்க, நிறைய பேர் 2 சொல்றாங்க. He has a pen என்ன நம்பரா இருக்கும்? நான் 12க்குள்ளேயே பண்றேன், நீங்க 12 தாண்டி போல, ஏன்னா 12 தாண்டி நாளைக்கு போய்க்கலாம், இப்ப வேண்டாம். இதுலதான் உங்களுடைய இதுவே இருக்கு, புரிதலே இருக்கு. அந்த புரிதல் டெஃபினட்டா அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களை எடுத்துட்டு போகும். He has a pen. ஹரி சார் 3. ஓகே, இப்ப 3 இப்ப நிறைய பேர் வந்து 3, sir. 3, sir. ஓகே, கொண்டு வந்துடலாமா? இப்ப அடிப்படையான ஒரு ஆங்கிலத்துல ஒரு அடிப்படையான சிக்கல், சில வேர்ட்ஸ் டபுள் ஆக்ட் பண்ணும். 24 வார்த்தை, அது மாதிரி ஒரு வார்த்தை 2 வார்த்தை 24 வார்த்தை டபுள் ஆக்ட் பண்ண போது அந்த டபுள் ஆக்ஷனை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், சவுண்ட் வந்துட்டே இருக்கு. ஓபன் அப் ஆயிடும். வா அவ்வளவுதானா அப்படின்னு. ஆனா இனிஷியலா கஷ்டமா இருக்கு. பண்ணலாமா? ஐ அம் a teacher. சவுண்ட் வருது சார். இருங்க பாருங்க. யாரோ ஆர்வ கோளாறுனால மியூட் எடுத்து விட்டு பேச வர்றாங்க. ஆனா அதே சமயத்துல பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் அவங்களுக்கு இருக்கு. இப்ப பாருங்க, திருப்பி இங்க முக்கியமான ஒரு பார்ட்டுக்கு போறோம். நமக்கு இருக்கிறது 12 நிமிஷம். இந்த கான்செப்ட் எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்துலாமா? ஐ அம் a teacher. He has a pen. இப்ப பாருங்க, he has a pen. நல்லா கவனிங்க. He has a pen. இப்படி கீழே கொண்டு வரேன். He has got a pen. He has got a pen. ஓகே, இப்ப கொண்டு வாங்க. இது என்ன நம்பரா இருக்கலாம்? 1ல இருந்து 12க்குள்ளதான் சொல்லணும். நீங்க வந்து பாசிவ் வாய்ஸ் பார்த்து பயந்துக்க வேண்டாம். 5 He has got a pen. 3 தான் 6. Has எங்க வரும்? இப்ப பண்ணலாமா? 3 தான். இப்ப பாருங்க, இப்ப ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. I have a pen. I have a pen. Now I have got a pen. Careful. கொண்டு வந்துருங்க. ஃபோக்கஸ் பண்ணுங்க. எங்க I have got a pen ஈஸியா சொல்லிடலாம். I have a pen வேணா கஷ்டமா இருக்கும், நான் ஒத்துக்கிறேன். I have got a pen வந்து கஷ்டமா இருக்க கூடாது. 9 சார். 9 சொல்றேன். 9 சொல்லுங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. 9 எதுக்கு வருது? 9 எதுக்கு வருது? நீங்க டென்ஸ் பேர் சொன்னாலும் 3 அழிச்சுன்னு 3 வருமா? 8 இப்ப got have வந்துருச்சா? இப்ப சொல்லுங்க, he has got a pen என்ன நம்பருக்கு? 3 தான் 3. பழிச்சுன்னு சொல்லணும். 3 தான். has have present தான். ரைட். இப்ப பாருங்க, இப்ப ஒரே ஒரு பாருங்க, கேர்ஃபுல்லா இருங்க. கேர்ஃபுல்லா சொல்றது மட்டும் நீங்க எனக்கு வந்து கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. கரெக்டா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கல வரணும். நீங்க அடுத்த ஸ்டெப் போனாலும் கஷ்டமா இருக்கும். இப்ப பாருங்க, இதுக்கு நம்ம பின்னாடி வருவோம். இதுக்கு வாங்க. குயிக்கா, get got a pen. 6 சார். 7 7 வருது. இப்ப பாருங்க, நல்லா பாருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. I had a pen. I have got a pen. I had got a pen.
ஓகே. பிரிட்டிஷ் இதுல கெட் காட் காட் கெட்டிங் கெட்ஸ். அமெரிக்கன் இதுல கெட் காட் காட் அண்ட் கெட்டிங் கெட்ஸ். நான் பிரிட்டிஷ் இதுல எழுதியிருக்கேன். இப்ப இது கஷ்டமா இருந்தா விட்டுருங்க. இது ஐ ஹேட் காட் அ பென். 7 தான் சார். 7 sir. 7. இப்போ ஒரே ஒரு விஷயம் பண்ண போறேன். இந்த இருக்கு இல்லையா, he has a pen இருக்கு இல்லையா, இதுல verb எங்க இருக்குங்க? verb எங்க இருக்கு? has. Has. சரி, சரியா? has. இந்த has மட்டும் பண்ணிட்டு எடுத்துட்டு இப்ப போடுறேன். he தூக்கி அந்த has மட்டும் தூக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு verb தான் இருக்கு. அதே மாதிரி நான் வந்து அதை மட்டும் தூக்கிட்டு makes a pen. அவன் பேனாவே ஒண்ணு தயாரிக்கிறான்னு வச்சுங்க. இது நம்பர் என்னங்க? he makes a pen. கரெக்டா சொல்லுங்க. இது நம்பர் என்ன? நம்பர் என்ன? he makes a pen. நம்பர் என்ன? 9 sir. he makes a pen. நம்பர் என்ன? 3 sir. 3 sir. ஓகே. இப்ப பாருங்க, திருப்பி கொண்டு வரேன். ஐ ஹேவ் a pen வரேன். ஐ ஹேவ் a pen கஷ்டப்படுற ஒரு விஷயம் இல்லையா? இப்ப அந்த ஐ எடுத்துட்டு ஐ ஹேவ் எடுத்துட்டு மேக் போறேன். ஐ மேக் a pen. நான் பேனா 1 sir. 1 sir. 1. இது 1. அப்ப இருங்க, he makes a pen என்னங்க? 3 sir. ஏன் he makes a pen என்ன? 5 sir. 2 sir. அப்பாடா, எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஏன் எதுக்கு 2 வருது? ஓகே. அப்ப அந்த இது வந்து நம்ம சரியா பண்ணாம விட்டுட்டோம் இல்லைங்களாங்க. ஐ ரைட் எ லெட்டர். ஐ ரைட் எ லெட்டர். I'm writing letter. அப்படி என்ன வருது? ஐக்கே Sir, 1 sir. 1 sir. 1. அப்பாடா. He writes a letter. He makes a 1 சொல்லிட்டேன் sir. He makes a pen. 1. Yes sir. Yes sir. Yes sir. இப்ப பாருங்க, he makes a pen. மேக்ஸ்க்கு பதிலா has போடுறாங்க. அப்ப இது என்னங்க நம்பர்? 1ங்க இது. இது 1 ஏன்னு வருதா? இப்ப இது டபுள் ஆட் பண்ணுது. ஏன்னா அந்த has நீங்க சப்போர்ட்டிங் வெர்ப் நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த has வந்து என்ன? மெயின் வெர்ப். இருங்க ஒரே ஒரு நிமிஷம் நான் கொண்டு வரேன். இருங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த புரிதல் இருந்ததுன்னா 9 மணிக்குள்ள இது புரிஞ்சுட்டா ரொம்ப சந்தோஷம். என்ன தெரியுங்களா? இங்க என்ன தெரியுங்களா? the have, had, கவனிங்க. டைம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க பாருங்க. இது having, has மெயின் வெர்பா இருக்கு. இங்க பாருங்க, make, இங்க made, making, makes. ஓ, இது மெயின் வெர்பா இருக்குதுங்க, சப்போர்ட்டிங் வெர்ப் இல்ல. ஒரு வாக்கியத்தை நீங்க பாக்குறதுக்கு மட்டும் எழுதி வச்சுக்கீங்களா? நீங்க வாக்கியத்தோட அமைப்பு எந்த காலத்துல இருக்குன்னு பார்த்தா மெயின் வெர்ப் தான் பார்க்கணும், சப்போர்ட்டிங் வெர்ப் இல்ல. இங்க சப்போர்ட்டிங். இப்ப பள்ளிவேல் சார்ட்ட ஒரு கேள்வி கேட்போம். இங்க மெயின் வெர்ப் என்னங்க? ஒரே ஒரு வெர்ப் தான் இருக்கு இல்லையா? Yes sir. Has. இங்க மெயின் வெர்ப் என்னங்க? Had. ஓ, Got. காட் தான் மெயின் வெர்ப். இது சும்மா சப்போர்ட்டிங் தான். Got sir. இங்க சொல்லுங்க, இங்க மெயின் வெர்ப் என்னங்க? எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. Had. இங்க மெயின் வெர்ப் என்னங்க? Got. சரி, இங்க சப்போர்ட்டிங் வெர்ப் என்னங்க? மேல கேள்வியை கவனமா பாருங்க. இங்க சப்போர்ட்டிங் வெர்ப் என்னங்க? Had sir. Yeah pen sir. அங்க சப்போர்ட்டிங் பண்ண என்ன வெர்ப்? வெர்ப்னா 5 போடணும். did எப்படி பிரிப்பீங்க? did plus have. வாவ், did plus have. இங்க சப்போர்ட்டிங் வெர்ப் did மறைஞ்சிருக்கு. have தான் வந்து மெயின் வெர்ப். இங்க இப்ப சொல்லுங்க, மெயின் வெர்ப் இங்க என்னங்க? had தான். வேற ஒண்ணுமே இல்ல, அங்க வேற வெர்பே கிடையாது. did plus have, did பிரிச்சு have. இங்க மெயின் வெர்ப் என்னங்க? பிரிச்சினா ஹரி. இந்த நம்பர் என்னங்க? இந்த நம்பர் சொல்லுங்க. அப்ப did plus have பிரிச்சாங்க நம்பர் என்னங்க? ஈஸி. உங்களோட புரிதலே இங்கதான் இருக்கு. நீங்க எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிறீங்கங்கறதே இங்கதான் இருக்கு. இல்ல, did plus have பிரிச்சாரு. did plus have. இப்ப பாருங்க, இங்க பாருங்க, he had a pen. ப்ளீஸ் கவனிங்க. நான் திருப்பி மியூட் பண்ற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் கவனிங்க. 1. இருங்க. he had a pen வந்து அருமையா வந்து அவர் பிரிச்சாரு. என்ன பிரிச்சாரு? he did have a pen பிரிச்சாரு. ஹரி, ரைட்? he did have a pen. இப்ப பாருங்க,
இப்ப ஒண்ணு பண்ணலாமா? he did write a letter. ரெண்டு ஒண்ணு தானே. did வெளில பிரிச்சீங்கன்னா ரைட் வருமா? ரைட் வருமா? he did write a letter. ரைட். இப்போ என்ன நம்பருங்க இது? he did write a letter என்னங்க? he did சேர்த்து என்னங்க? did writing கூட்டினா என்னங்க? 6. did writing கூட்டினா என்ன? Did right sir. ரைட் என்ன வராது. வேற எப்படி மறந்துட்டீங்க எல்லாமே? அதுக்குதான் சொல்றது ரிகர்சல் பண்ணும். இதுல வந்து கான்ஷியஸ் Road, sir. ரோட் என்ன நம்பருங்க? Sir, 5. அப்ப இதுவும் 5 தானே? எல்லாமே 5 தானே? இதுவும் 5 தானே? மை காட், எப்படி மிஸ் பண்ணீங்க இத? He did have a pen. இதுவும் 5 தானே? இத நீங்க இதான் அண்டர்ஸ்டாண்டிங், வேற ஒண்ணும் இல்ல. பயந்துக்க வேண்டியல, நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டா போதும். ஒரே ஒரு நிமிஷம் நான் வந்து மியூட் பண்றேன். இது டபுள் ஆக்ட்னு சொல்றது இதுதான். இப்ப பாருங்க, ஐ ஹேட் அ பென்ல பாத்துங்க. ஐ ஹேட் அ பென்ல ஹேட் வந்து மெயின் வெர்ப், ஐ ஹேட் காட் அ பென்ல ஹேட் வந்து சப்போர்ட்டிங் வெர்ப். ஆனா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எல்லாமே ஃபர்ஸ்ட் மெயின் வெர்பை பார்க்கணும், அப்புறம் சப்போர்ட்டிங் வெர்பை பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா மெயின் வெர்ப் மட்டும்தான் இருக்கு. அதை ரெண்டா உடைச்சு நீங்க பண்ணிக்கலாம். ஆனா என்ன தெரியுங்களா, இங்க சப்போர்ட்டிங் வெர்ப் வெளியில இல்ல. அதனாலதான் இந்த ப்ராப்ளம் வருது. இங்கிலீஷோட அடிப்படை சிக்கல் என்னன்னா, அந்த இடத்த மட்டும் இப்ப அந்த சிக்கலோட வேரை மட்டும் இப்ப டச் பண்ணிருக்கோம். அதுதான் சொன்னேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்ப இப்படி போட்டா வரும். இப்ப பாருங்க, ஐ டூ ஹாவ் அ பென். இது என்ன நம்பர்னு சொல்லுங்க. இப்ப ஐ டூ ஹாவ் அ பென் 2. இது கஷ்டமா இருக்குல்ல. ஐ டூயிங் ஹேவிங் கூட்டினா என்ன? டூயிங் ஹேவிங் கூட்டினா டூ பிளஸ் ஹேவ் என்ன? டூ பிளஸ் ஹேவ் என்ன? ஈஸியா பார்த்தோமே, நிறைய வாட்டி பார்த்தோமே. டூ பிளஸ் ஹேவ் என்ன? Have தான் சார். ஹேவ். நீங்க அது ரெண்டாவது கிளாஸ்லயே அப்ப ஸ்ப்ளிட் பண்ணமே. ஐ ஹாவ் அ பென், ஐ டூ ஹாவ் அ பென். நவ இப்ப சொல்லுங்க, ஐ ஹாவ் அ பென் வந்து என்ன நம்பரா இருக்கும்? 1 sir. 1. அப்ப ஐ டூ ஹாவ் அ பென் வந்து என்ன நம்பரா இருக்கும்? 1 ஒண்ணுதான் வரும், அவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க, ஐ ஹாவ் காட் அ பென் என்ன நம்பரா இருக்கும்? 1 தான் சார். எதுக்கு 1 sir. இல்ல மெயின் வெர்ப் என்னங்க இதுல? God, sir. சப்போர்ட்டிங் வெர்ப் என்னங்க? have. அப்ப இது வந்து ஐ ஹாவ் ரிட்டனுக்கு சமமா? ஐ ஹாவ் ரிட்டன் தானே? Yes, sir. ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர் தானே? கெட் காட் தானே? இப்ப சொல்லுங்க, Number 3. இது என்ன நம்பருங்க? ஐ ஹாவ் ரிட்டன் லெட்டர். Number 3. 3, sir. 3. அப்ப இதுவும் 3 தானே? இதுவும் 3 தானே? Yes, sir. அவ்வளவுதான் கணக்கு. நீங்க இதுல மட்டும் ஸ்ட்ராங்கா இருங்க. இது புரிஞ்சுக்கணும், டைம் எடுக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்ப பாருங்க, ஐ ஹாவ் அ பென். ஐ ஹாவ் அ பென் எப்படி எழுதலாம்? அப்படியே கொண்டு வாங்க. ஐ ரைட் எ லெட்டர் எழுதலாமா? ஏன்னா ஒரே ஒரு மெயின் வெர்ப் தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல. பாக்கி எல்லாம் ஒளிஞ்சிருக்கு. ஐ ரைட் எ லெட்டர். இது நம்பர் என்னங்க? 1, sir. Number 1. இது ஒண்ணு தானே? இது 1, sir. புரிஞ்சுக்கணும். இது கஷ்டமா தான் இருக்கும் இனிஷியலா. ஆனா போக கஷ்டம் போயிடும். ரைட். இப்ப பாருங்க, ஐ ஹேட் அ பென். இதுக்கு ரெண்டாவது ஹெட், இது மூணாவது ஹேட் இல்லைங்க. பாருங்க, ரெண்டாவது ஹேட், இது மூணாவது ஹேட் இல்ல. டபுள் ஆக்ட் பண்ணுதா, ட்ரிபிள் ஆக்ட் பண்ணுதா, மூன்று முகம் ட்ரிபிள் ஆக்ட் பண்ணுதா? அது எது? இப்ப லேட்டஸ்டா உள்ளதுல 3 ஆக்ட் அது, ரைட்? இங்கேயே 2 ஆக்ட் பண்ணுது. இது இல்லாம ஒரு ஆக்ட் இருக்கு. இப்ப ஐ ஹேட் பென் வந்து எதுக்கு ஈக்குவலுங்க? ஐ ரோட் எ லெட்டரா? Yes, sir. வேற எதுவும் பண்ண முடியாது இல்லையா? ஒரே இடத்துல ரீப்ளேஸ் பண்ணா இந்த ஹேடை வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு சப்போர்ட்டிங் இது இந்த ஹேடை வச்சானா ஸ்ட்ரைட்டா ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? ஐ ரோட் எ லெட்டர். அவ்வளவுதான். ஐ ஹேட் அ பென். அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்ப இதுதான் டபுள் ஆக்ட்னு. பயப்பட வேண்டாம். நாளைக்கு இதை ரிவைஸ் பண்றோம். நீங்க நைட் மட்டும் கொஞ்சம் மண்டையை உடைச்சிட்டு அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறது மட்டும் ஒரு வாட்டி பார்த்து. ஆனா ஒரு வாட்டி மண்டையை உடைக்கணும். இன்னைக்கு நைட்டு, நாளைக்கு காலையில ஒரு வாட்டி உடைக்கணும். நாளைக்கு இது வந்து சொல்றேன். இது வந்து ஐ ஹேட் அ பென். இப்ப ஐ ரோட் எ லெட்டர் 5 வந்துச்சு இல்ல? 12 நீங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா 8 பத்தி கவலைப்படாதீங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஃபர்ஸ்ட் 12 ஸ்ட்ராங் பண்றதுக்கு வாக்கியத்துல மெயின் வெர்பை பார்க்கணும். ரைட்? 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் இன்னைக்கு மட்டும். மெயின் வெர்பை பார்க்கணும் எப்பயுமே. பாருங்க, இப்ப பாருங்க, ஐ வில் ரைட்.
ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் இது மட்டும். ஐ வில் ரைட் தமிழ்ல நான் ஒரு கடிதம் நான் நான் எழுதுவேன் பாருங்க ஐ வில் பி ரைட்டிங் நான் ஒரு கடிதம் கடிதம் எழுதி 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 கொண்டிருப்பேன். கொண்டிருப்பேன். இப்ப இது நம்பர் என்னங்க? ஐ வில் ரைட் நம்பர் என்னங்க? 9 சார். 9. ஐ வில் பி ரைட்டிங் 10. இப்ப பாருங்க ஒரே ஒரு இது குயிக்கா பண்ணிடுறேன். ஒரு நைட் நீங்க யோசிக்கிறதுக்காக ஐ வில் பீன்னு நான் நிப்பாட்டுறேன். என்ன நம்பருக்கு பாருங்க? ஐ வில் பி தேர். வாவ். மெயின் வெர்ப் என்னன்னு மட்டும் சொல்லுங்க பள்ளிகள் சார். மெயின் வெர்ப் என்ன இதுல? will be sir. வில்லு வராத. வில்லு எப்பயுமே சப்போர்ட்டிவ் பி பி மட்டுமே. பி மட்டும் மட்டுமே. பி மட்டுமே. வாவ். பி மட்டுமே. நீல கலர் கொடுத்தோமா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? நீல கலர் வந்து மெயின் இருக்கு. இங்க ரைட்டிங் தான் மெயின். அதுதான் ப்ராப்ளம்ங்க. இங்க சப்போர்ட்டிங் என்னங்க? ரெண்டுமே சப்போர்ட்டிங். என்ன கலர் கொடுத்தோங்க? ஓகே ரெட் சார். மெரூன் கலர் கொடுத்தோமா? அந்த கலர் கொடுத்தோமா? ஓகே. இங்க பாருங்க இந்த பி டபுள் ஆக்ட் பண்ணுதா இல்லையாங்க? இதுதான் சொல்ல டபுள் ஆக்ட். பயங்கரமான டபுள் ஆக்ட் பண்ணுது பாருங்க. இப்ப சொல்லுங்க இது நம்பர் என்ன? ஐ வில் பி தேர். நான் அங்கே இருப்பேன். தேர கட் பண்ணுங்க. தூக்குங்க. அங்க இருக்க நான் இருப்பேன். அவ்வளவுதான். நான் இருப்பேன். சொல்லுங்க எப்படி வரும் பாருங்க. இப்ப இத கலர் அடிப்போமா? இத கலர் அடிப்போமா? ரைட் என்னங்க? ரைட் என்னங்க? 9 sir. 9 sir. 9. அருமை அருமை. இத கலர் அடிச்சா வந்துருமா? வந்துவிடும். இது 9. அப்ப இது 9 தான் இருக்கும். பாருங்க இங்க பி ஒரு வாட்டி பாருங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி. இந்த பி வந்து மெயின் வெர்ப். இங்க மீ வந்து சப்போர்ட்டிங். இங்க சப்போர்ட்டிங்ல இருக்கிறதுனால 10 மாறுது. மெயினா இருக்கிறதுனால பாருங்க 9 இருக்கு. இந்த பியை புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப கஷ்டமான ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றது. எனக்கு முடிஞ்ச அளவு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஆனா இதை ரிவைஸ் பண்ணி நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றப்ப ஈஸியா இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்றதே ஃபர்ஸ்ட் கஷ்டம். நீங்க உள்வாங்கிறது அதை விட கஷ்டம். ஃபர்ஸ்ட் வாட்டி முதல் வாட்டி பாக்குறப்ப. இது 2வது வாட்டி. நாளைக்கு இப்படிதான் ஆரம்பிக்க போறோம். நாளைக்கு 8 மணிக்கு இப்படிதான் ஆரம்பிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இதை பாத்துருங்க. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பாருங்க. ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இங்க மெயினா இருக்கிறது. இங்க சப்போர்ட்டிங்கா டபுள் ஆக்ட் பண்ணுது. அவர் ஹரி தான் கேட்டார். டபுள் ஆக்ட்ங்கிறீங்க என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு. இது இந்த டபுள் ஆக்ட நாளைக்கு வந்து தெளிவா பேசுவோம். அதுக்கு 1 hour நமக்கு தேவைப்படும். நீங்க இதை மட்டும் பார்த்துட்டு இதோட தமிழ் அர்த்தம் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு இது மட்டும் பண்ணணும். இது வந்து இதை மட்டும் நீங்க ஆடியோ வந்து கொடுக்கணும். உங்க ஆடியோல நான் பார்ப்பேன். எந்த ஆடியோ வீணா போகாது. நீங்க அப்பப்ப ஆடியோ கொடுத்துடணும். நான் ஃபீட்பேக் இமீடியட்டா கொடுக்க முடியலன்னாலும் நான் கொடுத்துருவேன். உங்களுக்கு வந்து அன்னன்னைக்கு பண்ணிடணும். இப்ப பாருங்க எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ இருக்கு இல்லைங்களா? எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. இது அப்படியே இருக்கு இல்லையா? ஏ லெட்டர் இது அப்படியே நீங்க ஆங்கிலத்துல இதை அப்படியே எனக்கு சொல்லி வரணும். எ லெட்டர். இதுல ஏ லெட்டருக்கு அப்புறம் 2 letters. இங்க பாருங்க ஏ லெட்டர் மட்டும் எடுத்து நீங்க எனக்கு ஒரு வாட்டி சொல்லணும். 2 letters written by me. அப்படியே வரும். புரியுதுங்களா? இதை மட்டும் போட்டு ஆடியோ கட் பண்ணி எனக்கு கொடுக்கணும். 2 letters by me. இதெல்லாம் வந்துருச்சு இல்லையா? வரிசையா வருது இல்லைங்களா? ரைட். இப்ப எ லெட்டர் 2 letters என்ன இங்க வரும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு கொடுக்கணும். இதை அப்படியே போட்டுறேன். ஒரு லெட்டர் இல்ல 2 லெட்டர் வந்தா என்னன்னு சொல்லுங்க. அது சொல்லிடலாமா? ஒரு லெட்டர் ஒரு சின்ன சிம்பிளா தான் மாத்தணும். வேற ஒண்ணும் இல்ல. இத இங்க லைட்டா மாத்த முடியலன்னா கவலைப்பட வேணாம் எனக்கு. ஆனா இது கட்டாயம் வேணும். இது கட்டாயமா ஆடியோல கட் பண்ணணும். நீங்க வச்சுக்கணும். இது உங்க ரெக்கார்டுக்கு வேணும். பின்னாடி இந்த கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பேட்டர்ன்ல ஃபாலோ பண்ணும் ஆடியோ. அதுக்கு பயன்படும். நீங்க கட்டாயமா பண்ணணும். எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. இது ஃபுல்லா படிக்கணும். அதுக்கு தமிழ்லயும் சொல்லி நீங்க ரெக்கார்ட் பண்ணி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்ல கொண்டு வரலாம். ஆனா எனக்கு இங்கிலீஷ் இது இருக்கணும். அப்புறம் என் லெட்டர் இது முடிச்சதுக்கு அப்புறம் என் லெட்டருக்கு பதில் 2 letters போடணும். மீக்கு மட்டும் தான் கேட்கிறேன். நான் ரொம்ப கேட்கல. 5 நிமிஷம் less than 5 minutes அது பண்ணலாம். ஐடியா இருக்குங்களா? மென்ஷன் பண்ணதான் சொல்லணுமா சார்? இந்த இஸ் இருக்கு இல்லைங்களா? இங்க என்னவா மாறுங்கிறது நீங்க ஆறா மாறும். இங்க இஸ் பீயிங் என்னவா மாறும்? வாஸ் பீயிங். இல்லையே 2 letters. வேர் பீயிங் சார். இல்ல வேர் வராது. இது முதல் நாள் இதுலயே போட்டிருக்கமே. இஸ் வந்து என்ன மாறும்? போட்டலாமா குயிக்கா? பாருங்க. 2 letters are. Right? 2 letters are being. 2 letters சொல்லுங்க.
ஹேஸ் என்ன மாறும் 2 லெட்டர் Have, sir. have Have been. அதேதான். இதை விட்டுலாமா? இதை விட்டுலாம். இது வராது, உங்களுக்கு தேவையில்ல, எழுத போறது இல்ல. இங்க Okay, sir. வாஸ் என்னவா மாறும்? where இங்க வாஸ் Where been. where been ரைட். 2 letters அங்க பாருங்க. அங்க வந்து had been had இருந்தது. இங்க என்ன வரும்? மாறாது. Had had அப்படியே தான் Had. இருக்கும். had been அப்படியே sir. Past, past. Past அப்படியே இருக்கும். இது அடுத்தது விட்டுலாம். அடுத்தது Yes, sir. அடுத்து will Will. will be will Will மாறாது. be. will be அப்படியே Will இருக்குமா? be. will be அப்படியே இருக்கும். விட்டுறலாம். அடுத்தது will have been. Will have Will been. have been. Have been. will அவ்வளவுதான். have been இது சேவ் ஆயிடும். நீங்க பாத்துக்கலாம் அந்த லிங்க். அருமை. இத மட்டும் நீங்க வந்து எனக்கு பண்ணி இது பண்ணி கொடுத்துடலாமா? சோ will have been Yes. அடுத்தது விட்டுலாமா? அடுத்தது விட்டுலாம். ஏன்னா அடுத்தது கிடையாது. Okay, sir. ஓகே, இதையும் கட் பண்ணி எனக்கு கொடுக்கணும். ஆடியோல வரணும். முடிஞ்ச அளவு பாருங்க. இந்த பி எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு. அது கஷ்டம் இல்ல, வாட்டி பாக்குறப்ப கஷ்டம். வாட்டி நான் சொல்றது மவுண்ட் ரோடு கஷ்டம் தான். வாட்டி பாக்குறப்ப பயங்கரமா தான் இருக்கும், பயமா தான் இருக்கும். ரைட். பி பி அது மாதிரி இஸ் எல்லாமே ஆம். நான் சொல்றேன் 24 வார்த்தை பி பீன் பி எல்லாம் டபுள் ஆக்ட் பண்ண போகுது. அந்த டபுள் ஆக்ட மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா போயிடும். அதை மட்டும் நாளைக்கு தெரிஞ்சுக்க போறோம். மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ண வேண்டாம். நாளைக்கு வகுப்பை இதை நான் இப்ப அனுப்பிடுறேன். எனக்கு ஆடியோ மட்டும் இதை மட்டும் கட் பண்ணி கொடுங்க. இதை பயந்துக்க வேணாம். இது ஒரு பார்வை மட்டும் பாருங்க. தமிழ்லாம் இருக்குது, எல்லாமே இதுல இருக்கு. Okay, எதுக்கு sir. 3 Okay, போட்டாரு sir. 7 போட்டாருன்னு கொஞ்சம் மண்டையை உடைச்சுங்க. அப்புறம் நம்ம இதை உடைச்சு அந்த மண்டையை உடைக்கிறத நிவர்த்தி பண்ண போறோம். சரிங்களா? யாரு நாளைக்கு 8 மணிக்கு ஷார்ப்பா இருப்பேன். நம்ம பாத்துக்கலாம். சரிங்களா? வெரி குட். Thank you, sir. passive Okay, voice sir. க்கு Thank தமிழ் you, இருக்கா sir. சார்? இருக்குங்க, தமிழ் இருக்கு பாருங்க. passive voice க்கு மட்டும் எல்லாமே தமிழ்ல இருக்கு. நீங்க பாத்துக்கலாம். தமிழ்ல இருக்கும். இந்த கடைசி இதில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, இருக்கும். தமிழ் இருக்கு. okay sir இருக்கா பாத்தீங்களா? ஆமா Yes, sir. sir. இருக்கு. கீழ இருக்கு. இங்க பாருங்க. இருக்கு. இருக்கு, எல்லாமே இருக்கும். நீங்க பாருங்க, அதெல்லாம் பக்காவா இருக்கும். நீங்க ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க பாத்துங்க. நாளைக்கு கிளாஸ் மிஸ் பண்ணாம வாங்க, நம்ம கிளியர் பண்ணிடலாம்.